எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவன் தடுமாறி நாகலிங்க பூவை அந்த கரும் புகையில் தவறவிட்டான். புகையிலிருந்து ஒரு உருவம் எழுந்து நின்றது. அவசரப்பட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டீங்க. கல் சிவப்பு நிறமாக மின்ன ஆரம்பித்தது. அந்த மூக்குத்திய பாரு, எவ்வளோ அழகா இருக்கு. அதை எடுத்துட்டு வா, உனக்கு நிறைய சக்தி கிடைக்கும். நான் சொல்றத கேளு. சிவாச்சாரி நாகலிங்க பூவை அனைவரின் கையில் கொடுத்துவிட்டு இந்த பூஜை முடியும் வரை கையில் வைத்திருக்க வேண்டும் என்றார். அங்கு இருந்த உபயக்காரர்கள் சிவசுந்தரம் மற்றும் லிங்கமும் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டனர். அதே நேரத்தில் அரச மரத்து அடியில் இருந்த வேதாச்சலத்திற்கு அறிகுறிகள் தெரிந்தது. அவர் அந்த அழுத்தத்தை உணர ஆரம்பித்தார். தப்பு பண்ணிட்டீங்கடா, நான் சொன்னப்பவே கேட்டு இருக்கணும். அவசரப்பட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டீங்க. அவனுக்கு சுலபமா வழியை உருவாக்கிட்டீங்க என்று சொல்லி வேதாச்சலம் அந்த மரத்து அடியில் தியானத்தில் அமர்ந்து கொண்டு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். மறுமுனையில் இருக்கும் அந்த காட்டு பகுதியில் இருந்த பழமையான ஒரு கோட்டையில் இருந்து கரும் புகையில் இருந்து ஒரு உருவம் எழுந்து நின்றது. அந்த நேரத்தில் ஊரையே கரும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. காட்டில் இருந்த அந்த கருமையான உருவம் ஊரின் உள்ளே வந்தது. இதையெதும் அறியாமல் கோவிலில் பூஜையை ஆரம்பித்தனர். யாருக்கும் தெரியாமல் அந்த காட்டில் இருந்த தீய ஆத்மா ஒரு புகை வடிவில் அந்த கோவில் உள்ளே வந்தது. காலசந்தி பூஜையை முழுமையாக செய்தால் மட்டுமே அம்மனுக்கு மீண்டும் சக்தி வரும். இப்போது அம்மனுக்கு சக்தி இல்லாததாலும் அந்த தீய ஆத்மாவிற்கு சரியான நேரம் வந்ததாலும் வெளியே வர ஆரம்பித்தது. சிவசுந்தரம் அந்த பூவை வாங்கி கொண்டு சென்ற போது அவன் காலுக்கு கீழே ஒரு கருமையான சூறாவளி போல் தோன்றியது. அந்த சுழலில் அவன் தடுமாறி நாகலிங்க பூவை அந்த கரும் புகையில் தவறவிட்டான். பிறகு அவன் கீழே குனிந்து அந்த பூவை எடுக்க முயன்ற போது அந்த நாகலிங்க பூவும் இல்லை, கருமையான புகையும் இல்லை. இரண்டும் மாயமாக மறைந்திருந்தது. அந்த பூ எங்கே சென்றது என ஒன்றும் புரியாமல் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான் சிவசுந்தரம். ஏனெனில் அது சிறப்பான பூஜை என்பதால் அந்த நாகலிங்க பூ 9 மட்டுமே கொண்டு வந்தனர். அவனுக்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது. அவனது முகத்தில் பதற்றம் காணப்பட்டது. என்ன செய்வது என்று அறியாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது லிங்கம் சிவசுந்தரத்தை அழைத்து கீழே அமரும்படி கோரினான். அவன் ராமலிங்கத்தின் அருகில் சென்று அமர்ந்தான். தனது பேத்தியின் கையில் இருந்த நாகலிங்க பூவை இறுக பிடித்து கொண்டார் ராமலிங்கம். அந்த கோவிலின் சிறப்பு பூஜையான காலசந்தி பூஜை ஆரம்பமானது. சிவாச்சாரி இந்த கோவிலின் தலைமை பூசாரி என்பதால் அவர் தலைமையில்தான் பூஜை நடந்தது. அப்போது சிவாச்சாரி அம்மனுக்கு பால், நெய், இளநீர், விபூதி, குங்குமம், மஞ்சள் இவற்றை வைத்து அபிஷேகம் செய்தார். இறுதியாக அம்மனை அழகாக அலங்கரித்து தங்க கிரீடமும் சக்தி வாய்ந்த மூக்குத்தியையும் அணிவித்தார். இழந்த சக்தியை மீண்டும் பெற முன்னோர்கள் பயன்படுத்திய மந்திரங்களையும் கூற ஆரம்பித்தார். சிவாச்சாரி ராமலிங்கத்தை பார்க்க ராமலிங்கம் அவர்களை பார்த்து எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று அவர் தனது முக பாவனையால் சிவாச்சாரிக்கு புரிய வைத்தார். சிவாச்சாரி அந்த புனித நீரை எடுத்து அம்மன் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்தார். அப்போது அங்கு இருந்த சிவசுந்தரத்தின் மனதில் யாரோ பேசுவது போல் குரல் கேட்க ஆரம்பித்தது. அந்த மூக்குத்திய பாரு, எவ்வளோ அழகா இருக்கு. அதை எடுத்துட்டு வா, உனக்கு நிறைய சக்தி கிடைக்கும். நான் சொல்றத கேளு. சிவசுந்தரத்தின் பார்வை அந்த மூக்குத்தி மேலே விழுந்தது. அந்த மூக்குத்தி மிகவும் அழகாக இருந்தது. அவனுக்குள் தவறான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது. நான் அந்த மூக்குத்தியை எப்படியாவது அடையணும். அது ஒரு அரிய வகை பொருளால உருவாக்கப்பட்டது. என்கிட்ட இருந்தா நான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா வாழ முடியும். அந்த மூக்குத்தியோடைய சக்திய வச்சு நான் பலசாலியா மாறிடுவேன். என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். அவன் சிந்தனையில் தவறான எண்ணங்கள் தோன்றியதும் அந்த மூக்குத்தியின் சக்தியால் அவன் இழுக்கப்பட்டு அந்த மாய வலையில் விழுந்தான். அதே நேரத்தில் அந்த புனித நீரை சிவாச்சாரி ஊற்றியதும் கற்பூர தீபத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். திடீரென்று அம்மனின் மூக்குத்தியில் இருந்த கல் சிவப்பு நிறமாக மின்ன ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் அனைவரும் பயந்தனர். ஏனெனில் அந்த மூக்குத்தி பச்சை நிறமாக மின்னினால் ஊரில் மழை பொழிந்து ஊர் செழிப்பாக இருக்கும் என்பதை குறிக்கும்.
இருக்கும். மஞ்சள் நிறமாக மின்னினால் மழை பொழிவது குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதுவரை இந்த 2 நிறத்தில் தான் அந்த மூக்குத்தி மின்னியது. ஆனால் சிகப்பு நிறத்தில் மின்னினால் அதற்கான அர்த்தம் இந்த ஊருக்கு ஆபத்து ஏற்பட உள்ளது என்பதாகும். சாமி, என்ன இது? ஏதோ ஆபத்து ஆகிடுத்து. அம்மன் மூக்குத்தி சிகப்பு நிறத்துல மின்றது பாருங்கோ. அங்கு இருந்தவர்கள் அந்த மூக்குத்தியின் நிறத்தை பார்த்து பயந்து அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர். சாமி, ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுக்கான அறிகுறிதான் அம்மனோட மூக்குத்தி இந்த நேரத்துல மின்றது. ஆமாம் என்று அனைவரும் தலையை அசைத்தனர். லிங்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று. சிவசுந்தரம் அந்த கனவு உலகத்தில் போராடி கொண்டிருந்தான். அந்த மூக்கத்தியை எடுக்க சொல்லி அவன் மனதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. ராமலிங்கம் அனைவரிடத்திலும் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. உங்க எல்லார்கிட்டையும் ஒன்னு சொல்லணும். அந்த குகையில் இருக்க புனித நீரூற்று சுரக்கிறது நின்னுருச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஆபத்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. நான் சொல்றது ஒண்ணுதான், எல்லாரும் பத்திரமா இருங்க. சிவாச்சாரியாரே, இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கோவில் பூஜைகளை பண்ண வேண்டாம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மனுக்கு சக்தி இல்லைன்னா அந்த காட்டுல இருக்கவன் வந்துடுவான். நம்ம ஒரு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.